குஷியும் வந்துட்டு நம்ம குஷியும் நம்ம சுஜிதா அந்த மணிமேகலை 3 பண்ணுற சேட்டைங்க தாங்க முடியலன்னு தான் சொன்னோம். என்னன்னா இப்போ வந்துட்டு நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நம்ம ப்ரோமோ வந்துட்டு 6வது ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். குக்குத் கோமாளியோட 6வது ப்ரோமோ அண்டு சண்டே நடக்க போகிறது. ஏன்னா சண்டேனாவே ஒரு சண்டே மூமெண்ட்டில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோ அண்ட் 7 ப்ரோமோ 3 ப்ரோமோ 4 ப்ரோமோ 5 ப்ரோமோ அது பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அவங்க என்ன டிசிஷனில் இருக்காங்க, என்ன ஒரு டாஸ்க் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த டாஸ்க் இப்போ நடந்திருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன ப்ரோமோலேயே முட்டை உடைக்கிறது அப்படி இப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த முட்டையை வச்சு தான் இப்போ ஒரு ப்ரோமோவே ரிலீஸ் ஆகிருக்கு. என்னன்னா அந்த வீடியோக்குள்ள போட சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். அந்த என்னன்னா சுஜிதா அண்டு குஷி 2 பேருமே முட்டை உடச்சி அவங்க ஆம்லேட்லாம் போட்டு நம்ம ஹாஃப் எல்லாம் போட்டு அந்த பிளேட்டில் அடுக்கி வச்சுப்பாங்க. ஆனால் அது என்ன ட்விஸ்ட் நடக்கும்னா நம்ம மணிமேகலை வந்துட்டு வரணிட்டு போய் எங்கேயும் ஒளி வச்சிருவாங்க. ஒளி வச்சுட்டு முட்டையை காணாங்கன்னா லாஸ்ட் முடிக்க தொழுவாங்க. பாவம் நம்ம குஷி லாஸ்ட் முடிக்க முட்டையை தொழுவதுலேயே இருந்துட்டு நம்ம முட்டை ஆஃப் ஆயில் போடாமல் விடாமல் பண்ணிட்டாங்க. எப்படி அது வேற மணிமேகலைக்கு என்ன கோவமோ தெரியல, சுஜிதா மேலே கோவமா இல்லை குஷி மேலே கோவமான்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜஸாக வந்த கெஸ்ட்டாக வந்து நம்ம ராதா ரொம்ப புலம்பி தட்டாங்க. ஏன்னா இவங்க கூட என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியல, நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜட்ஜஸை பார்த்து கேட்க அவங்க வந்துட்டு என்னால் இருக்க முடியல, நான் இருக்கணுங்கிறதுனாலே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல 2 பேத்துக்குள்ள ஒரே ஃபைட்டிங் மூமெண்ட்டில் நடந்துருச்சு. ஃபைனலில் செம்ம ராதா வந்துட்டு 2 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிட்ட என்றானா முட்டை காணாங்கிற மாதிரி நம்ம சுஜிதாவும் நம்ம குஷி இங்கிட்ட மணிமேகலை சரத்து எல்லாருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தான் எடுத்தேன். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த வாரம் வந்துட்டு ஃபைட்டிங் மூமெண்ட்டு சண்டே ஆரம்பிக்குது. அந்த மாதிரி மூமெண்ட்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அதனால நான் வந்துட்டு செம்ம சண்டை ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டையாகவே இந்த வீக் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ சண்டை கத்துறது அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ராதாமா எப்படி தான் இவங்க கூட இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஜட்ஜஸை பார்த்து. அண்ட் இப்போ வந்துட்டு சவுண்டு அவங்க வந்துட்டு இவங்க தொல்லை சவுண்டு தாங்க முடியாமல் ஏன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்துறதுல தான் அவங்க நிப்பாட்டினாங்களே இந்த சண்டையை. ராதாமா கத்துனதுல தான் நிப்பாட்டினாங்க. அதில் நம்ம சைடில் ஆங்கர் பெரியங்க ஆங்கர் அதுக்கு எப்போ பாரு இந்த ஆங்கர் தொல்லை வந்துடுது. என்னன்னா பெரியவங்க வந்துட்டு லாஸ்ட்ல ஒரு சவுண்ட் விடுறாங்க. இன்னொரு ஆல் ஆஃப் த சட் ஆஃப் யுவர் மவுத் எவ்ரிபடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் விடுறாங்க. சவுண்ட் விட்டோன்னே நம்ம ராதாமா சவுண்ட் விட்டதோட நம்ம பெரியங்க சவுண்ட் விட்டது தான் ஐயோ ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா அவ்வளோ சவுண்டாக கத்திக்கிட்டு அவ்வளோ ஒரு டெரராக பேசிக்கிட்டு நம்ம ஆங்கர் மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்களுக்கு வந்துட்டு சொல்லி தான் புரிய வைக்கணும் போல இருக்கு. நம்ம வந்துட்டு புதுசாக சமைக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி தான் புரிய வைக்கணும் போல இருக்கு. புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபைட்டிங் மூமெண்ட் இருக்குது. ஏன்னா இந்த புக்ஸு கோமாளி வந்துட்டு நம்ம ஜாலி மூமெண்ட்லாம் தான் பார்த்துருப்போம் இதனால் வரைக்கும். ஃபைட்டிங் மூமெண்ட்டில் பார்க்கல, இந்த வாரம் நம்ம பார்க்குறோம். அண்ட் எலிமினேட் ரவுண்ட் இருக்குது. அது யார் எலிமினேட் ஆகுறாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள்.